அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு ராசிக்கு நீட்ச அதிபதியாக இருக்கக்கூடிய மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் கன்னிராசியில் சஞ்சரிக்கும் போது வற்றாத கடலும் வற்றும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடத்திலிருந்து விலகி 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சுக்கிரனின் ஆட்சி வீடான துலாம் ராசிக்குள் நுழைவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருப்பவர்தான் செவ்வாய். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பிற்கு மாறுகிறாருங்க. பொதுவாகவே மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் சுகஸ்தானங்களில் வரும்போது சற்று கூடுதல் கவனத்துடன் இருந்தால் நிறைந்த நன்மைகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகும். இந்த வகையில் பார்க்கும்போது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் மங்களகாரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் வருவதால் பல அதிரடியான மாற்றங்களை நன்மை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. பொதுவாகவே செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கிறவராக பார்க்கப்படுகிறாருங்க. நவ கிரகங்களிலேயே எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரம் நிறைந்த ஆற்றலை கொடுக்கக்கூடியவர் என்றால் அது நிச்சயமாக செவ்வாய் தான். அப்படிப்பட்ட செவ்வாய் இந்த வேளையில் மிகவும் சிறப்பான நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சுகஸ்தானமாகிய 4இல் இருப்பதால் நன்மை நிறைவாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல்வேறு வகையான பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் செவ்வாய் 3இலிருந்து விலகக்கூடிய இதே வேளையில் மிகவும் வலுவாக வித்யாகரகரான புதன் அங்கு உச்சம் பெற போகிறாருங்க. ஆட்சி பலமும் உச்சமும் பெற போகிறார். எனவே இந்த வேளையில் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் வலுப்பெறுவதோடு மட்டுமல்லாது விவேகத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய வித்யாகரகரான புதனும் இந்த வேளையில் வலுவாக உச்சம் பெறுகிறாருங்க. எனவே எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரமும் விவேகமும் மிகவும் வலுவாக நிறைவாக கிடைக்கும் ஒரு தருணமாக இந்த வேளை அமைய போகிறது. மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை உறுதியாகவே இந்த வேளையில் கடகராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உறுதியாக சந்திக்க முடியும். அதிலும் குறிப்பாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் வலுவாக அமருவதால் இந்த தருணத்தில் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சுப நிகழ்வுகள் உட்பட பல்வேறு வகையான காரியங்களை துணிச்சலுடன் செய்து முடிக்கக்கூடிய நிறைவான ஆற்றலை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எதிரிகளின் தொல்லை இந்த தருணத்தில் குறையும். எதிரிகளின் பலம் குறைவதால் இந்த தருணத்தில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது வீடு கட்டுதல், வீடு வாங்குதல் போன்ற பல நல்ல காரியங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. சொத்துக்களால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். சொத்தை விற்பதனாலும் லாபம் கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் நிறைவாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. வாடகை கட்டிடத்தில் இருக்கக்கூடிய தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சியில் மிக பெரிய அளவிலான நல்ல பல வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரும் தருணமாக அமைந்திருக்கிறது. மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல்வேறு வகையான காரியங்களை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வேளையை மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது பூமிக்காரகன் மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக ராசிக்கு 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். பூர்வ புண்ணிய அதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் சுகஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய வேளையில் குருவின் சுப பார்வை அபரிவிதமாக அவரின் மீது பதிவதால் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கிறது. குரு மங்கள யோகத்தின் காரணமாக மிகப்பெரிய அளவில் அசாதாரண காரியங்களை கூட எளிதில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வலுவான ஆற்றல் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. உங்களது சிந்தனையில் இருக்கக்கூடிய சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சிறப்பாக நடத்துவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது. இல்லத்தில் உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் மன வருத்தமும் இந்த தருணத்தில் சற்று
கட்டுக்குள் வரும். எதிரிகளின் பலம் குறையக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமருவதால் மிக சிறப்பான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை வலுவாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. இதோடு மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்த கிரகம் என்று கருதக்கூடிய குரு மற்றும் சனி ஆகிய 2 கிரக நிலைகளுக்கும் எப்படி சிறப்பு பார்வை உண்டோ அதே போன்றுதான் மங்களக்காரகரான செவ்வாய்க்கும் சிறப்பு பார்வை உண்டு. மற்ற கிரகங்கள் எவற்றிற்கும் இந்த சிறப்பு பார்வை என்பது கிடையாது. குரு, சனி மற்றும் செவ்வாய் இந்த 3 கிரகங்களுக்கு மட்டும்தான் சிறப்பு பார்வை உண்டு என்பதிலிருந்தே செவ்வாயின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, சனி மற்றும் செவ்வாயின் பார்வை இந்த தருணத்தில் ஏற்படாததால் பல சிக்கல்களும் சிரமங்களும் உருவாகாது. பல சிக்கல்கள் சிரமங்கள் உருவாகியிருந்தாலும் அவை எளிதில் தீரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக இந்த வேளையில் செவ்வாயின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்தக்கூடிய வேளையில் கைகூட போகிறது. செவ்வாய் 7, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறார். சுகஸ்தான பார்வையாக சப்தமஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் இந்த தருணத்தில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எவ்விதமான காரிய தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி எளிதில் கைகூடும். திடீரென பல சுப நிகழ்வுகளை அதிரடியாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சப்தமஸ்தானமாகிய 10ஆம் இடத்தை சப்தம பார்வையால் பார்க்கிறாருங்க. தொழில் ஸ்தானத்தை 7ஆம் பார்வையால் பார்ப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் திட்டமிட்டபடியே வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு தற்போது இருப்பதை காட்டிலும் சற்று முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக நிச்சயமாக அமைய போகிறது. இதை உணர்ந்து கொண்டு செயல்படுங்கள். தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை உருவாக்குகிறாருங்க செவ்வாய். அது மட்டுமல்லாது லாபஸ்தானத்தை பார்ப்பதால் லாபம் உயரும் தருணமாக பார்க்கப்படுகிறது. மிக நுட்பமான நுணுக்கமான விஷயங்களை செயல்படுத்துவதால் லாபத்தை பல மடங்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் புதிய முதலீடுகளை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியை நிறைவாக சந்திக்கும் தருணமாக அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. மேலும் அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய சக்தி பெற்றவராக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல முக்கியமான நகர்வுகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரக்கூடிய சிறப்பான தருணத்தை உருவாக்கி கொடுக்கிறார். எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள் இந்த தருணத்தில் தவிடுபடியாவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேளையாக இந்த தருணம் அமைய போகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் கடினமாக உழைத்து வரக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு. விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். தசாபுத்திகள் இந்த வேளையில் வலுவாக இருப்பின் அஷ்டம சனியின் ஆதிக்கம் கிரகதியில் இருந்தாலும் பாக்கியத்தின்படி முழுமையாக இருந்தாலும் பெரிய அளவில் அதை தகர்த்தறிந்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வலுப்பெற்ற அமைப்பில் வலம் பெற போகிறாருங்க செவ்வாய். எனவே இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முதன்மையான யோகமும் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் செவ்வாய்க்கு உரிய தினமாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் முழுமையாக விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் அடித்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் விரைவாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு.